சார், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சண்முகம் வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் எங்களுக்கு அதிகமான சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு திமுக தொடர்ந்து டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அதனுடைய தேர்தல் காலங்களில் அவர்களுடைய தகுதிக்கு ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ப அவர்களுக்கு சீட்டு வேணும் என்று அவர் சார்ந்திருக்கிற கூட்டணியிலே கேட்பது நியாயம் இருக்கிறது. அதே போல் அந்த வகையிலே சிபிஎம்மும் இன்றைக்கு புதிதாக சண்முகம் வந்திருப்பதால், அவர் புதிதாக மாநில செயலாளராக அந்த கட்சிக்கு வந்திருக்கிற காரணத்தால் அவரும் அதே பாட்டை பாடுகிறார். ஆனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவர்கள் இடப்பிரச்சனை எல்லாம் பேசுகிற அருகதை, யோக்கியதை, அதற்கான தகுதி இவைகளெல்லாம் இழந்து வெகுகாலமாகிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயே இவர்கள் மான மரியாதையெல்லாம் இழந்து இவர்கள் கட்சியை அடகு வைத்து, கொள்கையை அடகு வைத்து, லட்சியங்களை அடகு வைத்து சில பல கோடிகளுக்காக அவருடைய அறிவாலயத்தினுடைய வாசலிலே போய் நின்று ஸ்டாலினுடைய காலிலே விழுந்து இவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி அவர்கள் அதிகாரப்பூர்வமாகவே அபிஷியலாகவே திமுகவுடைய கட்சியினுடைய பணம் இவர்களுக்கு டிரான்ஸ்பர் ஆன வரலாறெல்லாம் சந்திச்சிருக்கிறது. கட்சி பணம் இவர்களுக்கு நேரடியாக டிரான்ஸ்பர் ஆனது, இவருடைய கட்சிக்கு டிரான்ஸ்பர் ஆனதெல்லாம் எந்த வகையிலே, எந்த டிராப்டில், எத்தனாம் தேதி இவர்களுக்கு பணம் டிரான்ஸ்பர் ஆனது என்பதெல்லாம் சந்திச்சிருக்க கதை ஏற்கனவே நடந்து முடிந்தது. அதற்கு மட்டுமல்ல, இப்பொழுது ஆட்சி நடக்கிற இந்த காலகட்டத்திலேயும் ஒவ்வொரு மாதமும் இவர்கள் திமுக சம்பாதிக்கிற அந்த திருட்டு பணத்தில், திமுக சம்பாதிக்கிற அந்த ஊழல் பணத்தில், திமுக செய்கிற போதை மருந்து விற்று சம்பாதிக்கிற அந்த பணத்தில் இவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் ஒவ்வொரு மாதமும் பங்கு வாங்குகிறார்கள். இந்த மதுரையிலே இவர்கள் மாநாடு நடத்தினார்கள். இந்த மாநாட்டுக்கு எத்தனை மந்திரிகளிடம் போய் இவர்கள் பணம் கேட்டு வாங்கினார்கள் என்ற பட்டியல் இன்னும் கையிலே இருக்கிறது. ஆக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இன்றைக்கு இருக்கிற சிபிஎம் அதற்கு எந்த யோக்கியதையும் அருகதையும் கிடையாது. ஆக அதெல்லாம் சும்மா புதிதாக வந்திருக்கிற செயலாளர் தன்னை முன்னிறுத்திக் கொள்வதற்காக சும்மா பம்மாத்து பண்றார். அது பார்கெனிங் கெப்பாசிட்டியை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக பம்மாத்து பண்றாரே தவிர இது யாரும் இதை பற்றி கவலைப்பட போவதே இல்லை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய யோகியது என்ன என்பது இந்த கடந்த காலங்களில் நிரூபித்து விட்டார்கள். திமுகவுடைய ஊதுகுழல், திமுகவுடைய லாலி பாடுகிற ஜால்ராக்கள், திமுகவினுடைய அடிவரடிகள், திமுகவுடைய இருக்கக்கூடிய சாதாரண உறுப்பினருக்கு கூட கொஞ்ச நாள் ரோசம் இருக்கலாம். ஆனால் சிபிஎம் கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுக்கோ சிபிஎம்ல இருக்கக்கூடியவர்களுக்கோ கொஞ்சம் கூட அருகதை கிடையாது, கொஞ்சம் கூட லஜ்ஜை கிடையாது, கொஞ்சம் கூட மான ரோசம் கிடையாது. ஆக அப்படிப்பட்டவர்கள் இவர்கள் போய் ஏதோ பெரிய மாதிரி எனக்கு 10 சீட்டு கொடு, 15 சீட்டு கொடு, நாங்கள் போன தடவை இதாக போயிட்டோம், இந்த தடவை இதாக போயிட்டோம் பேசுவதெல்லாம் இதெல்லாம் யாருக்கு எதுவும் தெரியாது என்று நினைத்து கொண்டு பேசுகிறார்கள். ஆனால் மிக மட்டமாக தமிழ்நாட்டு மக்கள் இவர்களை ஏற்கனவே எள்ளி நகையாடி கொண்டிருக்கிறார்கள். இன்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு கூட்டத்தில் பேசும்போது, தோளில் துண்டு போட்டுக்கொண்டு வேஷம் போடும் போலி விவசாயிகள் நாங்கள் கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இல்ல, நான் இந்த அரசியல் உலகத்தில் இருக்கிற போது ஸ்டாலின் இப்படி பேசியது அவருக்கு ஒரு பழைய கதையை மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் ஒரு தடவை கண்ணகி சில அகற்ற பிரச்சனையில அந்த இடத்துல அதே மாதிரி குயின் மேரேஜ் காலேஜில் சட்டசபை வரும்னு சொன்னபோது அதுக்காக ஒரு போராட்டத்தை ஏதோ நடத்தி இவர் கடலூர் சிறையில் இருந்தார். இவர் கடையில் சிறையில் இருந்து இவருக்கு பெயில் கொடுத்து மதுரையில் கையெழுத்து போடணும். அந்த நிலை இருந்தபோது அனைத்து கட்சியும் சேர்ந்து, அனைத்து விவசாய சங்கங்களும் சேர்ந்து, திமுக விவசாய அணி உட்பட அனைத்து விவசாய அணியும் சேர்ந்து, அனைத்து விவசாய சங்கத்தின் கூட்டமைப்பின் சார்பில் இலவச மின்சாரத்திற்காக போராட்டத்தை நடத்திய போது தான் அதிலே தான் கைது செய்யப்பட்டிருக்கிறோம் அல்லது தன் மீது வழக்கு இருக்கிறது என்பதற்காக அந்த போராட்டமே நடக்கக்கூடாது என்று சொன்னவர் இவர். அது மட்டுமல்ல, இவரை பொறுத்த வரைக்கும் ஆதாயத்துக்காக விவசாய அணியை பயன்படுத்துறது, விவசாய சங்கத்தை பயன்படுத்துறது, அதுவும் குறிப்பா ஸ்டாலின், அது கலைஞரை நான் சொல்ல மாட்டேன், ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் வேஷதாரி, கபட வேடதாரி, இன்னும் சொல்ல போனால் விவசாயிகள் பொறுத்தவரை அவருக்கு விவசாய சங்கத்தில் ஏற்கனவே நடத்தியவர்கள், விவசாய சங்கத்தில் இருப்பவர்களை நீங்கள் உண்மையான விவசாய சங்கத்துக்காரர்கள் எல்லாம் கேட்டு சொல்லுவார்கள். பச்சை துண்டை இவர் எத்தனை முறை பச்சை துண்டு போட்டு போயிருக்காரு. இவர்
நமக்கு நாம என்று நடந்தார்ல, அப்ப எதுக்கு பச்சை துண்டு போட்டாரு? அப்புறம் குளித்தலையில இருந்து நாகப்பட்டினம் வரைக்கும் நடந்தாரு, காவேரி மேலாண்மை ஆணையம் அமைக்கணும்னு. அப்ப ஏன் பச்சை துண்டு போட்டுக்கிட்டு நடந்தாரு? அப்ப இவரு ஏமாத்துக்காரர் தானே. பச்சை துண்டை பற்றி கேவலப்படுத்துறதுக்கு இவருக்கு யோகியது கிடையாது. முதலமைச்சர் உண்மையிலேயே இந்த மாதிரி வார்த்தையை வாபஸ் வாங்கணும். அது ஸ்டாலின் வந்து முதலமைச்சராக இருந்துக்கிட்டு சொல்லக்கூடாது. காரணம் உன் மனசாட்சி சொல்லும். நீ எந்த அளவுக்கு ஏமாத்துக்காரர்னு முதலமைச்சருடைய மனசாட்சி சொல்லும். ஒட்டுமொத்த விவசாயிகளை ஏமாத்துறது முதலமைச்சர் தான். இறுதியாக ஒரு கேள்வி சார். மதுரை அமித்ஷா பொதுக்கூட்டத்துக்கு பிறகு நிறைய விமர்சனங்கள் எதிர்க்கட்சியில் வைக்கிறாங்க. குறிப்பாக அமித்ஷாவால் எங்களால ஒன்றும் செய்துவிட முடியாது எங்களை அப்படின்னு ராசா சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? ராசா வெளியில ரொம்ப நாளா இருக்கிறாருல, அதனால அவர் சொல்றாரு. அவர் என்னன்னா அவர் அதை வச்சுக்கிட்டு கணக்கு போட்டு இருக்காரு. சொல்றாரு, இல்ல என் கேஸ் ரொம்ப தள்ளி போகுது, நான் இவ்வளவு கோடி கொள்ளடிச்சேன், ஆனாலும் இருந்தாலும் கூட என்ன எல்லாம் ஒருத்தர் ஒன்றும் பண்ண முடியல, நான் எனக்கு என் கேஸ்ல வந்து இன்னும் தண்டனை வரல, உச்ச நீதிமன்றத்துக்கு போச்சு, இந்த நீதிமன்றத்துல எனக்கு இன்னும் கொடுக்கல, நான் கீழே வந்து விடுதலை வாங்கினேன், என்ன வாங்கப்பட்ட விடுதலை என்ன, ஆனா அதே உச்ச நீதிமன்றத்தில் வந்து நான் அது போயிருக்குது, அதுக்கெல்லாம் என் மேலே இன்னும் முழுக்க தண்டனை எடுக்கல, நான் டூஜியில் இவ்வளோ ஊழல் பண்ணேன், இவ்வளோ காசு வச்சேன், ஆனால் இன்னைக்கு நான் எத்தனை 1000 கோடிக்கு சொந்தக்காரனாக இருக்கிறேன், ஆனால் என்ன பண்ண முடிஞ்சுது, அதனால் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அதே மாதிரி தான் அப்படின்னு நினைக்கிறார். அவ்வளோதான். ஆனால் அவர் போய் கேஜ்ரிவாலுக்கிட்ட அவர் போய் கேட்கணும். கேஜ்ரிவால் வந்து அதே மாதிரி பிஜி பட்நாயக்கிட்ட பையன் நவீன் பட்நாயக்கிட்ட போய் கேட்கணும். ஏன்னா பாரதிய ஜனதா கட்சினா என்ன, அது என்ன பண்ணும், அது வந்து அதனால் எப்படி முடியும், அதனால் எப்படி ஆட்சி அமைக்க முடியும், அடுத்த தேர்தலை எப்படி சந்திக்கும், அவங்ககிட்டலாம் போய் பாடம் கற்றுக்கிட்டு வரணும். ராஜா ரொம்ப ரொம்ப அவர்கிட்ட கொஞ்சம் அதிக குறுகிய காலத்தில் மிகப்பெரிய செல்வந்தராக வந்ததுனால கொஞ்சம் உடம்பெல்லாம் திமிரு, ரத்தமாக ஓடல, ரத்தமெல்லாம் திமிரு ஓடுது. அதனால ஒரு அமித்ஷா இல்லை யார் இல்லைன்னு பேசுறாரு. நன்றி சார். வணக்கம்.